ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, சாவின் தலைகளை ஒடித்தெறிந்த இயேசு பெருமானின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நவம்பர் மாதம் என்றாலே இறந்த நம்பிக்கையாளர்களை நினைவுகூர்கிற ஒரு அற்புதமான மாதமாக திருவை நமக்கு இந்த வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறது. இயேசு ஆண்டவர் சாவை வெற்றி கொண்டார் என்பதை நாம் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இயேசு ஆண்டவர் சாவை வெற்றி கொண்டதோடு நின்று விடவில்லை. அந்த சாவில் சிக்கி தவிக்கிற அநேகரை வெற்றியடைய உங்களையும் செயல்பட ஆண்டவர் அழைத்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய பெயரால் நீங்கள் ஜெபிக்கிற போது அந்த நபர் வெற்றி அடைந்து விண்ணகத்திற்குள்ளே போகக்கூடிய அந்த சாவின் தலைகளை ஒடித்தெறியக்கூடிய ஆற்றல் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருமுழுக்கிலே ஆண்டவர் உங்களை உயர்த்தின தேவன் இந்த அற்புதமான கிருபையை நமக்கும் கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த மாதத்தில் நம்முடைய வல்லமையை பயன்படுத்தி நாம் ஜெபித்து அநேக ஆத்துமாக்களை வெற்றியடைய செய்ய போராட வேண்டும். ஜான் கிறிஸ்தோஸ்தம் என்கிற ஒரு அற்புதமான புனிதர் 4வது நூற்றாண்டிலேயே ஒரு காரியத்தை நம்மோடு கூட சொல்லியிருக்கிறார். Let us not hesitate to help those who have died and to offer our prayers for them என்று சொல்லியிருக்கிறார். அதாவது நீங்கள் தயங்கக்கூடாது, எந்த விஷயத்திலே தயங்கக்கூடாது. இறந்தவர்களுக்காக ஜெபிப்பதிலும் அவர்களை விண்ணகத்திற்கு அனுப்புவதிலும் நீங்கள் எல்லா முயற்சியும் எடுக்க வேண்டும். அதிலே தயக்க வேண்டாம். நீங்கள் ஜெபிப்பது கண்டிப்பாக நடக்கும் என்பதைத்தான் இந்த புனிதர் உணர்த்தியிருக்கிறார். இதை உணர்ந்து கொண்டு நீங்களும் அநேகருக்கு உதவி செய்து உதவியை எதிர்பார்த்து காத்திருக்கிற அநேக ஆத்துமாக்கள் நம்மிடத்திலே மன்றாடி கொண்டிருக்கிற ஒரு மன்றாட்டாக இதை உணர்ந்து நீங்கள் ஒவ்வொரு ஆத்துமாவையும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவரிடத்திலே அனுப்பி கொண்டிருக்க ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்திலே நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் அநேக ஆத்துமாக்களை விண்ணகத்திற்கு அனுப்பி கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து இயேசுவினுடைய அந்த வெற்றியில் நீங்களும் பயணிக்கிறீர்கள். இயேசுவை போல சாவின் தலைகளை நீங்களும் ஒடித்தெறிய ஆண்டவர் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறார் என்பதை உணர்ந்து நீங்கள் இந்த மாதம் ஒரு உன்னதமான ஒரு பயணத்தில் பயணிக்க உங்களை நாங்களும் அன்புடன் அழைத்து நிற்கிறோம். இறைவன் அப்படி பயணிக்கிற உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். God bless you.